பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்தார். சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி பேசிய ஜி.கே. வாசன், தமிழகம் முழுவதும் மதுவிலக்கை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாகவும், குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படாததால் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களது பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், முல்லை பெரியாறு விவகாரத்தில் மத்திய அரசின் அவசர போக்கு கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதற்கு தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினார். மதுவிலக்கை அமல்படுத்தி இளைஞர்களின் எதிர்காலத்தை காத்திட மதுவிலக்கை அமல்படுத்தி ஈகை குணத்தை வலுப்படுத்த முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ஞானதேசிகன், பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து மதுவிலக்கை வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. தமிழகத்திலே பல்வேறு பகுதிகளிலே பலவிதமான அசம்பாவிதங்களும் குற்றங்களும் நடைபெறுகின்றன. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி இதிலே சம்பந்தப்பட்டவர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் தமிழக அரசு பூரண மதுவிலக்கை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். இதனை வலியுறுத்தியே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் இன்றைக்கு வெற்றிகரமாக இந்த போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. வேலூரில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தமாக துணைத் தலைவருமான ஞானசேகரன் தலைமையில் பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மாநகர தலைவர் சீனிவாச காந்தி, மாவட்ட தலைவர் குப்புசாமி, முனிரத்தினம் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.